exercise 1.2 la first topic relations. So the definition, let A and B be any two non-empty sets. So the full stop. A relation R. So whole numbers W denote பண்ற மாதிரி relation capital R தான் denote பண்ணுவாங்க. Capital R from A to B is a subset of A cross B. So last time நம்ம படிச்சிருப்போம் 9th ல subsetன்றது already given set A ன்னு ஒரு செட் கொடுத்திருந்தாங்கன்னா 1 2 3 கொடுத்தாங்கன்னா second set B 2 3. So இந்த 2 3 A குள்ளேயே இருக்கும்போது A ஓட subset B ஆ இருக்க போகுது. So இதுக்குள்ள இந்த values இருக்கிறதால இது என்னது subset. So A to B is a subset of A cross B satisfying some specific conditions. So என்ன conditionலாம் satisfy பண்ணா if x belongs to A. So first value எல்லாமே என்ன இருக்கணும், இந்த diagrams நான் already போட்டிருப்பேன். இந்த first diagramல இருக்க எல்லா valuesமே capital A, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே small letter x is related to y belongs to B. Second diagram B ன்னு இருக்கிறது எல்லாமே உள்ள இருக்க எல்லா வேல்யூஸ்மே y1 y2 y2 ன்னு எல்லா smallest value இருக்கு through R. இதெல்லாம் ரிலேஷன்ல இருக்கும். Then we write it as a x relation y. So x க்கும் R க்கும் relation. So அப்போ இதுதான் x value first diagram, second value இது y. So A க்கும் B க்கும் relation இருக்கும் x relations y if and only if x, y belongs to relations. So x value y value relation குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So problem பார்க்கும்போது definition clear-ஆ புரியும். For example அந்த definition கொடுத்திருக்கேன். So A cross B. So A cross B ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு values கொடுத்துட்டு R1 R2. So relation first one problem, relation second problem. So இந்த R1 இந்த values எல்லாமே இது ரிலேஷன் ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 5,2 5,1 6,2 A cross B குள்ள இருக்கா பாருங்க. 5,2 இருக்கு, 5,1 இதுக்குள்ள இருக்கு, 6,2 அதுவும் இதுக்குள்ள இருக்கு A cross B குள்ள. ஸோ அப்போ இது என்ன எழுதலாம்னா ரிலேஷன் from A to B. ஸோ நெக்ஸ்ட் R2 பாருங்க. 5,1 இதுல இருக்கு, 6,3 இதுக்குள்ள இருக்கு, 7,8. ஸோ இதுல இல்ல, ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட இட் இஸ் நாட் ரிலேஷன். ஸோ எப்போ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூஸ் அதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைனாலும் அதை நாட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் முதல்ல பார்ப்போம். The domain of the relations. ஸோ இதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸுமே இந்த வேர்டு முக்கியமாக வரும். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஸோ டொமைன்னா இது வரைக்கும் நம்ம டயக்ராமில் பார்த்தா எப்பவுமே டயக்ராமில் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர்றது டொமைன். டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் டொமைன். அது ஏபியா இருந்தால் ஏன்றது டொமைன், XYயா இருந்தா Xன்றது டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற டயக்ராம் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கோடொமைன். கோடொமைன்னா ஸோ கோடொமைன் நம்பது B செகண்ட் ஒன். ஸோ ஏபின்னு கொடுத்தாங்கன்னா செகண்டாக B தான் எப்பவுமே கோடொமைன். XYன்னு கொடுத்தாங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்க Y தான் என்னது கோடொமைன். ஸோ டொமைன்ன்றது ஃபர்ஸ்ட் டயக்ராம், கோடொமைன்றது செகண்ட் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் செகண்ட் டயக்ராம் டினோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டயக்ராமோட பேர் டொமைன், செகண்ட் டயக்ராம் பேர் கோடொமைன். ஸோ இதுக்கப்புறம் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி சொல்வேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பேர் டொமைன், செகண்ட் டயக்ராம் பேர் கோடொமைன். தேர்ட் ஒன் ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்னன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஞ்சு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 1 2 3ன்னு இருக்கு, பியோட வேல்யூ 5 6 7 இருக்கு. ஸோ இப்போ நான் 2 கொடுக்கும்போது எனக்கு 4ன்னு ஆன்சர் வருது, 3ன்னு கொடுக்கும்போது 5ன்னு ஆன்சர் வருது. ஸோ அப்போ இதுல ரேஞ்ச் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த செகண்ட் டயக்ராம்ல ஆன்சர்ஸா எது ஆரோ மார்க் இருக்கோ அதான் என்னோட ரேஞ்சு. அப்போ 4 5னா என்னது ரேஞ்சு. 6க்கு நேரம் எந்த ஆரோ மார்க்ஸும் இல்லை, அதனால இது என்ன கிடையாது ரேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஞ்ச்னா என்னது, இந்த டயக்ராம்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த வேல்யூஸ்ல ஆரோ மார்க்ல இருக்கோ, அதாவது கோடொமைன்ல மட்டும் ஆன்சரா இருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வேல்யூ இஸ் 4 and 5. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது example 1.4 let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets are relations? So questionல எது relations கேட்டிருக்காங்க from A to B. So எப்போ relation கண்டுபிடிக்க சொன்னாலும் first cross product யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், relations find out பண்ணணும். ஸோ இன்னும் questions முடியல. R1 R2 R3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. R1 வேல்யூ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, R2 வேல்யூ R3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்,
following sets are relation. இதில் எதெல்லாம் relation find out பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே ரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னேன், ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ ஆன்சர்ஸ் பார்ப்போம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ 3, 4, 7, 8. கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வேல்யூ கிவன் 1, 7, 10. ஸோ ஏ கிராஸ் பி நமக்கு வேல்யூ தெரியும். இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 3, 1, 3, 7, 3, 10. 4, 1, 4, 7, 4, 10. 7, 1, 7, 7, 7, 8. 8, 1, 8, 7, 8, 10. ஸோ ஃபுல்லாகவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் R1 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே அங்கே இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணுங்கள். கொஸ்டின் எழுதிட்டேன், R1 ஃபுல்லாகவே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 3, 7 இதுக்குள்ளே இருக்கா, இருக்குது. 4, 7 இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இதுவும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே இருந்துச்சுன்னா எப்படின்னா R1 contained A cross B. C கீழே லைன் போகிறது பேர் என்னன்னா contained on. So R1 contained on A cross B. So R1 is a relation from A to B. So எல்லா வேல்யூஸும் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும், R1 contained in A cross B. So R1 is a relation from A to B. செகண்ட் கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க R2. ஸோ அந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன். R2 equal to 3, 1, 4, 12. ஸோ 3, 1 இந்த A cross Bயில் இருக்கான்னு பார்க்கணும். இது இருக்கு. 4, 12. ஸோ அப்படி ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைனாலும் இது என்ன கிடையாது, நாட் ரிலேஷன். ஸோ R2 நாட் பிலாங்ஸ் டு, ஸோ நம்ம 4, 12 இல்லை. ஸோ R2 நாட் பிலாங்ஸ் டு 4, 12. ஸோ R2 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. So R2க்கு இதுக்கு என்னது ரிலேஷன் கிடையாது, நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. நெக்ஸ்ட் R3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஸ்டின் எழுதியிருக்கேன். 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. 3, 7 கொஸ்டின்ல இருக்கு. 4, 10 இருக்கு. 7, 7 இருக்கு. இதில் 7, 8 இல்லை. 8, 11 அதுவும் இல்லை. 8, 7 இருக்கு. 8, 10. ஸோ இந்த டூ வேல்யூஸ்மே இல்லை. ஸோ R3 நாட் பிலாங்ஸ் டு 7, 8, 8, 11. இந்த த்ரீ வேல்யூஸ்மே இல்லை, அதான் நாட் பிலாங்ஸ் டு. லைன்ஸ் போடுங்க, நாட் பிலாங்ஸ் டு. ஸோ R3 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. ஸோ அப்போ R3 என்னது ரிலேஷன்ஸ் கிடையாதுன்னு எழுத வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸசைஸ்க்கு போடலாம். எக்ஸசைஸ் 1.2 சேம். இப்போ எக்ஸாம்பிள் 1.4 பார்த்தாலும் அதே மாடல் தான் இதுவும். லெட் A வேல்யூ கொடுத்துட்டாங்க, B வேல்யூ கொடுத்துட்டாங்க. which of the following sets are relation from A to B. ஸோ சேம் R1, R2, R3, R4 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிலேஷனா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே சொல்லிட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் B. ஸோ A வேல்யூ கிவன் இருக்கு, B வேல்யூ கிவன் இருக்கு. எழுதுங்க. 1, 3, 1, 0, 1, -7, 1, 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. Next 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. Last 7, 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஸோ இது எல்லாத்தையும் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். பேக் சைடில் இருக்கிறதால நான் இதிலே உங்களுக்கு காமிக்கிறேன். R1 கொஸ்டின்ஸ் 2, 1 இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2, 1 இல்லை. 7, 1 7, 1 இல்லை. ஸோ அப்போ இது கன்ஃபார்மாக என்னவா தான் இருக்கும், நாட் ரிலேஷனாக தான் இருக்கும். R2 பாருங்க, -1 +1 -1 +1 இருக்கா பாருங்க. +1 -1 தான் இருக்கா. நம்ம கொஸ்டின் அது -1 +1. ஸோ ஆர்டர் மாறி இருந்தாலும் இது என்ன கிடையாது, ரிலேஷன் கிடையாது தான். ஸோ இங்கே -1, 1 இருக்கு. அப்படிங்கிற ஒரு வேல்யூஸே இல்லை. ஸோ அதனால இது என்னது, நாட் ரிலேஷன். நெக்ஸ்ட் R3 பார்க்க போகிறோம். 2, -1 2, -1 இருக்கு. 7, 7 இங்கே இருக்கு. 1, 3 அந்த வேல்யூ இருக்கு. ஸோ 3 வேல்யூஸ்மே இருக்கிறதால R3 என்னன்னு சொல்லிட்டேன், ரிலேஷன். R4 அப்போ என்ன பாருங்க, 7, -1 இதோ இருக்கு. 0, 3 0, 3 இல்லை. ஸோ கிடையாது. 3, 3 இருக்கு. 0, 7. ஸோ இந்த டூ வேல்யூஸ்மே நமக்கு இல்லை. ஸோ அப்போ இது என்னது, நாட் ரிலேஷன்ஸ். ஸோ R1, R2, R4 மூணுமே என்னது, நாட் ரிலேஷன் தான். R3 மட்டும்தான் என்னது, ரிலேஷன்ஸ். ஸோ அதை அப்படியே இங்கே எழுதிருக்கேன் பாருங்க. 2, 1, 7, 1 A cross B ல இல்லை. ஸோ R1 is not a relation from A to B. R2 பாருங்க, -1, 1 இல்லை. ஸோ அதனால R2 என்னது, not relation from A to B. R3
எல்லா வேல்யூஸுமே இருந்துச்சு. ஸோ R3 contained on A cross B. ஸோ R3 is a relation from A to B. R4ல ஸோ 2 வேல்யூஸ் நமக்கு இல்லை, இந்த ரெண்டு 2 வேல்யூஸுமே. ஸோ அதில் தான் இருக்கேன். R4 not belongs to 0,3, 0,7. ஸோ R4 is not a relation from A to B. ஸோ செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நிறைய டைம்ஸ் வந்திருக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே. let A equal to, so A value 1லேருந்து etc 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகஸ்ட் வேல்யூ and R, capital R னா என்னன்னு சொன்ன ரிலேஷன். R be the relation defined as a square form. ஸோ இந்த Aக்கு என்னவாக மாற்ற போகிறோம், ஸ்கொயர் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். on A right relation as a, எதுக்கு ரிலேஷன் நம்ம எழுத போறோம்னா right relation as a subset of A cross A. ஸோ இந்த ரிலேஷன் ஃபார்ம் எங்கேருந்து எழுத போறோம்னா A cross A கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள தான் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரிலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஆர். ஸோ ஆல்ரெடியே நான் இங்கே டெஃபினேஷன் அர்த்தம் போது சொன்னேன். டொமைன்னா என்னது, ஃபர்ஸ்ட் டயக்ராம். கோடொமைனா செகண்ட் டயக்ராம். ரேஞ்ச்னா அதில் ஆன்சரில் வர, அதாவது செகண்ட் டயக்ராமில் ஆன்சர் ஆரோ மார்க் இருக்கிறது மட்டும்தான் என்னது ரேஞ்ச். ஸோ டொமைன், கோடொமைன், ஆன்சர்ஸ் பேர் தான் என்னது ரேஞ்ச். ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டொமைன்னா நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கிவன் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கிவன் A வேல்யூ 1, 2, 3 எக்ஸெட்ரா 45 வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல அப்படியே எழுதுங்க. ரிலேஷன்ஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஸ்கொயர் ஆஃப் A. ஸோ ரிலேஷன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் A to A. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது A வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ அதனால A to A தான் எழுதணும். ஆன் A. கொஸ்டின்ல இங்கே A cross A பண்ண சொல்லியிருக்காங்களா, சப்செட் ஆஃப் A cross A. ஸோ முதல்ல A cross A பண்ணுங்க. ஸோ A cross A ஃபர்ஸ்ட் A வேல்யூ தான், அதில் 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் மறுபடியும் A வேல்யூ தான் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45. ஸோ நம்மளால 1 to 45 வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் பண்ணிக்கிறேன். 1,1, 1,2, 1,3 எக்ஸெட்ரா 1,45 வரைக்கும் 1 கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி 2,1, 2,2, 2,3 எக்ஸெட்ரா 2லையும் 45 வரைக்கும் போகணும். ஸோ லாஸ்ட் நம்பர் 45,45 வரைக்கும் நம்மளால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது. ஸோ ஜென்ரலாக நமக்கு A cross A தேவைன்றதால மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ கொஷினில் இதுதான் இந்த சம்மில் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஷின் அடிக்கடி இதில் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இங்கே ஸ்கொயர்ன்றது பதிலாக கியூப்னு மாற்றுவாங்க. ஸோ எதுவும் வேணால் மாற்றலாம். ஸோ இது வரைக்கும் 2 தான் மாற்றிருக்காங்க. ஒன்று ஸ்கொயரு, இன்னொன்று கியூபாக தான் மாற்றிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 1, 2, 3, 4, 45 வரைக்கும் இருக்குது. இதில் நான் 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். லெட்னா நாமளாக எடுத்துக்கிறது தான் கொஷினில். லெட் A equal to 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஆஃப்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கொயர் ஆஃப்னு நான் எடுத்துக்கிட்டேன். 1லேருந்து 6 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ண போகிறேன். 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1 into 1, 1. 2 ஸ்கொயர் மீன்ஸ் 2 2s are 4. 3 ஸ்கொயர் 3 3s are 9. 4 ஸ்கொயர் 4 4s are 16. 5 ஸ்கொயர் 5 5s are 25. 6 ஸ்கொயர் 6 6s are 36. கொஷின்ல ரிலேஷன்ஸ் நம்மள ரைட் ஆர் as a subset of A cross B. ஸோ ரிலேஷன்ஸ் எழுத போகிறோம். எதை வச்சு, ஸ்கொயரை வச்சு. ஸோ நானாக ஒரு 6 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கிட்டேன். அது நான் ஸ்கொயர் 36 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு புரியும் எதுக்காக நான் 36 இங்கே 6 வரைக்கும் தான் எடுத்துக்கேன். 7, 8, 9, 10 வரைக்கும் எடுத்துக்கலாம்ல. ஏன் 6 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் நம்ம 45 வரைக்கும் தான். சப்போஸ் நான் 7 எடுத்திருந்தேன்னா 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 7 7s are 49 வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதே 45 வரைக்கும் தான். நம்மளால என்ன பண்ண முடியாது, 49 வரைக்கும் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், 6 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிவன் A, இதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1லேருந்து 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். அது கொஸ்டினில் கொடுத்த மாதிரி ஸ்கொயரும் பண்ணியாச்சு. இப்போ ரேஞ்ச் எழுதும்போது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டயக்ராம்ஸ் எழுதுங்க. A to A தான் நம்ம ப்ராப்ளம்ஸே. ஸோ A வேல்யூ 1லேருந்து 45 வரைக்கும் ஃபுல்லாக எழுதியாச்சு. B வேல்யூ 1லேருந்து 45 வரைக்கும் ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ எனக்கு இடம் பத்தாதுன்றதால எனக்கு எது ஆன்சராக தேவையோ அது எக்ஸெட்ரா லைன் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 நான் ஸ்கொயர் கொடுக்கும்போது எனக்கு அதே 1 தான் வரும். 1 1s are 1. நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் கொடுக்குறேன். 2 2s are 4. 4க்கு நேராக லைன் போடுங்க. 3 ஸ்கொயர் என்னும்போது 3 3s are 9. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் 4 4s are 16. 5 ஸ்கொயர் 5 5s are 25. 6 ஸ்கொயர் 6 6s are 36. சப்போஸ் நான் 7 கொடுத்துருந்தா 7 7s are 49 வந்திருக்கும். ஸோ 49 இங்கே இல்லைன்றதால தான் நான் 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கவனிங்க, எழுதியாச்சு. கொஸ்டின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபைண்ட் டொமைன் அண்டு ரேஞ்ச். ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். டொமைன்னா ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இருக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் நம்ம எது வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டோம், நாமளே லெட்டு
a equal to 1 to 6. ஸோ அப்போ இதான் நம்மளோட டொமைன் வேல்யூஸ் 1 2 3 4 5 6. அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, ப்ராப்ளம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண முடியுது. இந்த ஸ்கொயர்ன்ற கண்டிஷனில் 1லேருந்து 6 வரைக்கும் தான் நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் டொமைன் வேல்யூ 6 வரைக்கும் எழுதியிருக்கேன். ரேஞ்சுன்றது என்னன்னா இந்த ஆரோ மார்க் ஆன்சர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆரோ மார்க் ஆன்சர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, 1 4 9 16 25 36. சப்போஸ் இங்க கியூப்னு கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியா கியூப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கியூப் ஆஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ அப்போ ஏ வேல்யூ நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும், 1 கொடுங்க. 1 1 சார் என்ன வரும், 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 கியூப்னும் போது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஆன்சர் 1 தான் வரப்போகுது. 2 கியூப்னு வரும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2s are 4 4 2s are 8 வரும். 3 கியூப் 3 3s are 9 9 3s are 27 வரும். 4 கியூப்னும் போது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4s are 16 16 4s are 64 வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பரே 45 வரைக்கும் தான். அப்போ 3 வரைக்கும் தான் எடுத்துப்போம். அப்போது ஏ வேல்யூ கியூப்னு கொடுத்தாங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3 தான் எடுத்திருப்பேன். அதுவே இதான் நம்மளோட டொமைன் வேல்யூ, இந்த ஏ தான் சேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இருக்க ஏ தான் இது, டொமைனும் அதுதான், ஏ வேல்யூ அதுதான். அப்போ ரேஞ்ச் என்ன வந்திருக்கும், இந்த ஆன்சர்ஸ் தான் இது ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 8 27. Thank you, students.